அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாங்க காரணத்தில் போகலாம். ஐயா வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ 2வது கட்ட தேர்தலும் முடிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது முதற்கட்ட தேர்தலுக்கு முன்பாகவே 400 இடங்களை பிடிப்போம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருதி குறைந்து வந்தது. அவருடைய நம்பிக்கையும் குறைந்து வந்தது. பிரதமர் மோடி கூட பதட்டப்பட்டு பேசுகிறதை நாம் காண முடிகிறது. ஒட்டுமொத்தமாகவே 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று இந்த நாடாளுமன்றத்தினுடைய நிறைவு கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது அந்த உரையை நிகழ்த்திய பிரதமர் அவர்கள் 400 இடங்கள் என்று குறிப்பிட்டார். உண்மையிலேயே 400 இடங்கள் அப்போதும் அவர்களுக்கான வாய்ப்புள்ள இடங்களாக இல்லை. இப்போது அது இன்னும் கூடுதலாக குறைந்திருக்கிறது என்பதுதான் கள யதார்த்தத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிற செய்தி. அவர்களினுடைய நம்பிக்கைக்குரிய மாநிலமாக இருந்த குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலுமே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கணிசமான தொகுதிகள் கிடைக்காது. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போது அண்மையிலே ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் என்பது வீரியமடைந்திருக்கிறது. 22 கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய 11 மாநிலங்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் ரஜபுத்திரர்கள் இருக்கிறார்கள். எப்போது மோடியினுடைய மாடல் அடையாளப்படுத்தப்பட்ட காலம் என்று ஒன்று இருந்ததோ, இப்போதுதான் அவர் பிரதமரானார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அதற்கு முன்பே குஜராத்தில் இனப்படுகொலை நடந்த காலத்திலேயே அவர் முதலமைச்சராக இருந்தார் என்கிற செய்தி எல்லோரும் அறிந்த செய்திதான். அந்த காலத்திலிருந்து இப்போது வரை நடைபெற்று முடிந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரை அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்படி ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை ரஜபுத்திரர்கள் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, குறிப்பாக மோடிக்கு வழங்கி வந்தார்கள். இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டால், அந்த ரஜபுத்திரர்கள் எல்லோரும் ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள். ரஜபுத் சமாஜ் என்கின்ற அமைப்பு தான் 11 மாநிலங்களில் அந்த சாதி ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரஜபுத்திரர்களை இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரே அமைப்பு. அதனுடைய தலைவராக இருக்கிற ராஜ் ஷெகாவத்தை பிணையில் வர முடியாத வழக்குகளில் கைது செய்து அவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 8 பெண்கள் தீக்குளித்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்திலே. அந்த பெண்களை எல்லாம், ரஜபுத்திர பெண்களை எல்லாம் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் காயப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சொற்களால் அவர்களை நிந்தித்திருக்கிறார் என்பது அவர்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டு. அதற்கு மன்னிப்பும் கோரியிருக்கிறார் அந்த ஒன்றிய அமைச்சர். ஆனால் எந்த ஒன்றிய அமைச்சர் ரஜபுத்திரர்கள் குறித்து தவறாக பேசினாரோ, அந்த பெண்கள் குறித்து தவறான செய்திகளை மேடையில் வெளியிட்டாரோ, அதே ஒன்றிய அமைச்சரை கொண்டு வந்து ராஜ்கோட் தொகுதியில வேட்பாளராக களமிறக்கிறார். ராஜ்கோட் தொகுதி என்பது ரஜபுத்திரர்களுடைய தலைமை பீடமாக ஒரு காலத்தில் இருந்த இடம் குஜராத் மாநிலத்திலே. உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை இதுவரை நாங்கள் தந்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுடைய இதயத்தில் சூட்டுக்கோளை பாய்ச்சுகிற வேலையை செய்வதை போல எங்களை விமர்சித்த, எங்கள் பெண்கள் குறித்து தவறாக பேசிய அந்த வேட்பாளரையே கொண்டு வந்து எங்கள் களத்தில் நிறுத்துவது என்பது பச்சையான அயோக்கியத்தனம் என்று சொல்லி அதற்கான காலக்கெடுவையும் அவர்கள் தந்தார்கள். 18ஆம் தேதியோடு வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான நாள். ஆனால் வேட்புமனுவை வாபஸ் பெறவில்லை. அந்த கெடு முடிவடைந்து விட்டது. ராஜ் ஷெகாவத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கான அவகாசமும் முடிவடைந்து விட்டது. தீக்குளித்தவர்களை 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருக்கு லேசான தீக்காயம். 8 பெண்கள் தீக்குளித்த செய்தி பிரதமருக்கு எட்டி இருக்குமா? இல்லையா? ஆனால் பிரதமர் இதுவரை வாய் திறக்கவே இல்லை. இது அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எதிர்ப்பையும் தேடி தந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதி, மேற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய உத்தரப்பிரதேசம் வரை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகளாக ரஜபுத்திரனுடைய வாக்குகள் இருக்கிறது. அண்மையிலே பிரியங்கா காந்தி அம்மையார் ஒரு ரோட் ஷோவை உத்தரப்பிரதேசத்திலே நடத்தினார். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அதிலே இதுவரை காணாத கூட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டமாக திரண்டிருந்தது. அதிலே பெருவாரியாக கலந்து கொண்டவர் ரஜபுத்திரர்கள். நான் முன்பே குறிப்பிட்டதை போல இந்த ரஜபுத் சமாஜ் என்கின்ற அந்த அமைப்பினுடைய பிரதிநிதிகள் பல கட்டங்களாக திரண்டு வந்து பிரியங்கா காந்திக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் என்கிற காட்சியை பார்க்கிற பொழுது அந்த 22 கோடி வாக்குகளும் இப்போது மோடிக்கு எதிராக மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் களத்திலேயே அதை அறிவித்து விட்டுதான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். எங்களுடைய நிபந்தனைக்கு பாரதிய ஜனதா கட்சி செவிசாய்க்க மறுக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துகிற வேலையை செய்வோம் என்று சொன்னார்கள். அதைத்தான் இப்போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 11 மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம், குஜராத்,
அதே போன்று ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த 4 மாநிலமும் நம்பிக்கைக்குரிய மாநிலங்களாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த மாநிலங்கள். அதிலே இப்போது அவர்களினுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பணி இப்போது ரஜபுத்திரர்களால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதற்கு அடுத்த கட்டமாக பீகாரிலே இங்கிருந்து நிதிஷ்குமாரை அவர்கள் அழைத்து சென்றார்கள். இந்தியா கூட்டணிக்கு அடித்தளம் அமைத்ததில் மிக முக்கியமான பணி தேஜஸ்விக்கும் நிதிஷ்குமாருக்கும் தான் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. அவர்கள் தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களாக நேரில் வந்து சந்தித்து இந்த மோடியினுடைய அரசுக்கு சாவுமணி அடிக்கிற வேலையை துவங்கியவர்கள் அவர்கள் இருவர் தான். அதில் ஒருவர் முரண்பட்டு என்று சொல்வதை விட, எங்கே இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை அன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்குமோ என்று அவருக்கு இருந்த அச்ச உணர்வு, இப்போது ஹேமந்த் சோரனுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை நமக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று அவருக்கு இருந்த அச்ச உணர்வு, அவர் பாரதிய ஜனதா கட்சிக்குள் பிடிக்குள் மீண்டும் போனார். அந்த கட்சியை அழித்து ஒழித்ததில் பிரதான பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட காலங்கள் போய் சரிசமமாக தொகுதியை பிரித்து கொண்டு இருக்கிற தொகுதிகளில் 50% பாரதிய ஜனதா கட்சியும் 50% நிதிஷ்குமாரும் போட்டியிடுகிற நிலைமை உருவாக்கி போனது பீகாரில. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியை தின்று செறித்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியோடு இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்தார் நிதிஷ்குமார். எந்த வேகத்தில் ஓடி வந்தாரோ அதே நிதிஷ்குமார் தான் மிரட்டலுக்கு ஆட்படுத்தப்பட்டு இப்போது அந்த கூட்டணியில மீண்டும் போய் சேர்ந்திருக்கிறார். சேர்ந்தது மட்டுமல்ல, ஒரு அடிமை சாசனத்தை எழுதி தருவதை போல ஒரு விழாவிலே பேசுகிறார். இனி உங்களிடமிருந்து நான் விடைபெறவே போவதில்லை, உங்கள் கரத்தை இறுக பற்றி கொள்கிறேன் என்கிற வார்த்தையை எல்லாம் அவர் உதிர்த்தார். ஆனால் அவர்களால் சுமூகமான ஒரு தொகுதி பங்கீட்டை செய்து கொள்ள முடிந்ததா? ஆனால் தேஜஸ்வி அப்படி அல்லையே. காங்கிரஸ் கட்சியோடு சுமூகமான ஒரு தொகுதி பங்கீட்டை செய்து கொண்டு விட்டு இப்போது களத்திலே முந்தி நிற்கிறார். 40 இடங்களையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற உறுதியை அவர் பாட்னா பொதுக்கூட்டத்திலே தந்தார் என்கிற செய்தியை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாட்னா பொதுக்கூட்டத்தில் திறந்த மக்கள் திரள் என்பது இதுவரை பீகார் சந்தித்திராத ஒரு மக்கள் திரள். ஒட்டுமொத்தமாக பீகாரை திரட்டி நிதிஷ்குமாரும் மோடியும் மேடை ஏறினால் கூட இப்படி ஒரு கூட்டத்தை அவர்களால் திரட்ட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது பீகாரினுடைய நிலவரம். அதற்கு அடுத்த கட்டமாக குஜராத் மாநிலத்திலே ஏற்கனவே ரஜபுத்திரர்களுடைய செய்தி ஒரு புறம் இருந்தாலுமே கூட கடந்த 2019 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 10,000 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடங்களில் எல்லாம் 80,000 வாக்குகள் 1,00,000 வாக்குகளை ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருக்கிறது. இந்த முறை ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்குகளும் ஒரு சேர இந்தியா கூட்டணிக்கு கிடைக்க போகிற காரணத்தால் அங்கேயும் அவர்கள் சரிவை சந்திக்கிறார்கள். இந்தியா கூட்டணியினுடைய கை ஓங்கி இருக்கிறது என்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்திலே இப்போது யோகி ஆதித்யநாத் மோடி பிரதமராக வந்துவிடக் கூடாது என்கிற ஒரு சிந்தனையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கேயும் ஒரு மிகப்பெரிய சரிவு, ரஜபுத்திரருடைய போராட்டம். அதற்கு அடுத்த கட்டமாக அகிலேஷுக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அகிலேஷும் எப்படி இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டு இந்தியாவை வழிநடத்துகிற இடத்துக்கு வந்திருக்கிறாரோ அதே நிலையில் நாமும் வர வேண்டும், உத்தரப்பிரதேசத்துக்கும் தனித்துவம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு களமாடி கொண்டிருக்கிறார். எனவே உத்தரப்பிரதேசத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் இல்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்க்கிற பொழுது வட மாநிலத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு மிகப்பெரிய சரிவை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த எதிர்நிலையான நிலைப்பாடுகள் இப்போது மக்கள் மத்தியிலே வந்துவிட்டது. இந்திய ஒன்றிய முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான சூழல் இல்லை என்பதை கருத்தில் கொண்டுதான் அன்றாடம் புதிய புதிய செய்திகளை, சர்ச்சைக்குரிய செய்திகளை தன்னுடைய நாவால் உதிர்த்து கொண்டிருக்கிறார் பிரதமர். இல்லை என்று சொன்னால் பிரதமர் இப்படியெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் எப்போதும் எழுந்திருக்காது. அவர் சர்ச்சைக்குரிய மனிதர் தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியா போன்ற உலக நாடுகளுக்கு வழிகாட்டுகிற ஜனநாயக கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற நாட்டில் ஒரு பிரதமர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக வெறுப்பை கக்குகிற வேலையை, வெறுப்பை உமிழ்கிற வேலையை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தோல்வி பயம் கண்ணு கட்டிய தூரத்தில் தெரிகிறது. அவர் அந்த பயத்தை கண்டு அஞ்சி நடுங்குகிறார் என்பதைத்தான் அவருடைய பதட்டமான பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் உணர்த்துகிறது. எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு 150க்கும் குறைவான தொகுதிகள் தான் கிடைக்க போகிறது. ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் சேர்த்தே அவ்வளவுதான் கிடைக்கும். அதை தாண்டி அவர்களால் பெறவே முடியாது. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த நிலையிலும் ஏற்பட போவதில்லை. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த தோல்வி பயம் கண்ணு கட்டி தூரத்தில் தெரிகிறது என்று சொன்னீங்க மோடிக்கு. அதனால தான் இவ்வளவு வெறுப்பு பேச்சுகளை தொடர்ந்து பேசி வருகிறார். ராஜஸ்தானில் மட்டும் பேசல, தொடர்ந்து பேசுவதே
அவர் கொஞ்சம் கூட அந்த நிலையிலிருந்து பின்வாங்கவில்லை என்று தெரிகிறது. அவருடைய பேச்சுக்கு இன்றைக்கு நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே பலத்த எதிர்ப்பும் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இது ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய அரசுக்கு மேலும் வீழ்ச்சியை தருமா? நிச்சயமாக மோடி தான் கையில் எடுக்கிற எல்லா யுக்திகளையும் தோல்வியில் கொண்டு வந்து முடித்திருக்கிறார் என்பதை கடந்த கால நடவடிக்கைகள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ராமர் கோயில் என்பது அவர்களுடைய உயிர் கொள்கை. தேசிய ஜனநாயக கூட்டணி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தீர்மானிக்கப்பட்ட போது குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று ஒன்றை கலைஞர் ஒரு கடிவாளமாகவே போட்டார். அதை ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அன்னைக்கின்ற கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதை ஏற்றுக்கொண்டார். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகித்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி. அதனால்தான் அவர்களால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தவே முடியவில்லை. கடைசி வரை பொது சிவில் சட்டம் குறித்து பேச முடியாத நிலையை கலைஞர் இங்கிருந்து ஏற்படுத்தினார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு மினிமம் காமன் புரோகிராம் என்றே பெயர் வைத்தார். குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று அவர் பெயர் வைத்திருந்தார். எந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி இயங்க வேண்டுமோ அது மட்டும்தான் இயங்க வேண்டிய உந்துதலாக இருக்க வேண்டுமே தவிர அதை தவிர்த்து தனித்தனி கொள்கைகளுக்காக இந்த கூட்டணி இயங்கக்கூடாது என்கிற கடிவாளத்தை கலைஞர் போட்டார். ராமர் கோயில் கட்டுமானம் குறித்தே அந்த ஆட்சி காலத்தில் பேசப்படவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு புறம் கூடுதலாக காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடாது என்று நிறுத்தி வைத்த பெருமையும் அன்றைக்கு கலைஞருக்குத்தான் உண்டு. அந்த மினிமம் காமன் புரோகிராம்ல இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் இந்த கடிவாளங்களை எல்லாம் போட்டார். ஆனா இப்போது அந்த நிலைமை என்பது தலைகீழாக மாறி எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள் அல்லவா? ராமர் கோயில் கட்டியதற்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் என்று நினைத்துத்தானே அவர்கள் அந்த பணியை முன்னெடுத்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டதா? இல்லை. மாறாக அந்த ராம்லீலா என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ராமர் கோயில் அமைந்திருக்கிற பகுதியிலேயே பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்திக்கிற அளவிற்கு அவர்களுடைய வாக்கு வங்கியில் சிதலம் ஏற்பட்டிருக்கிறது. ராமர் கோயிலினுடைய திறப்புக்கு பிறகு இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கான வளர்ச்சியோ இவர்கள் எதிர்பார்த்தது அளவிற்கான வரவேற்போ மக்களிடத்திலே கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உத்தரப்பிரதேசத்தை தாண்டி அது எதிரொலிக்கவே இல்லையே சார். எந்த இடத்திலேயும் அந்த பாபர் மசூதிக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்த பேச்சுகள் தான் இருந்ததே தவிர ராமர் கோயில் கட்டுமான பணி நிறைவு பெற்று ராமர் கோயில் திறப்பு விழா நடந்ததற்கான வரவேற்பு வேறு மாநிலங்களில் எங்காவது இருந்ததா? மத்திய பிரதேசத்தில் இருந்ததா? இல்லை. ராஜஸ்தானில் இருந்ததா? இல்லை. எந்த இடத்திலும் வரவேற்பை பெறவில்லை. அதன் பிறகு இறுதி கட்டமாக ஒரு துவேஷ மனநிலையில் இருந்துதான் அதிகாரத்திலிருந்து நாம் விலக போகிற கடைசி நாள் நம்முடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்பது மோடிக்கு தெரியும். ஆனால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திவிட்டு சிஏஏவை அமல்படுத்திவிட்டு வெளியில் வந்தார். சிஏஏவை அமல்படுத்தியதற்கான நோக்கம் என்ன? கடந்த முறை நடந்ததை போல போராட்டங்கள் எல்லாம் இந்தியா முழுமைக்கும் மத சிறுபான்மையினர்களால் நடத்தப்படும் என்று சொன்னால் அதை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய எண்ணத்தில் மண்ணை அள்ளி போடுகிற வகையில் எந்த இடத்திலும் மத சிறுபான்மையினர் வீதிக்கு வந்து போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. ஆங்காங்கே இருந்த தலைவர்கள் இந்த தேர்தல் காலம் என்பதை கருத்தில் கொண்டு அந்த மக்களை பக்குவப்படுத்தியதனுடைய விளைவு எந்த இடத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. கடந்த முறை இருந்ததை போல வீரியமிக்க போராட்டங்கள் நடந்தால் பாருங்கள், தேர்தல் நேரத்தில் இவர்கள் எல்லாம் களத்தில் வந்து போராடுகிறார்கள், இதை வைத்தாவது இந்துக்களினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்தலாம் என்று மோடி நினைத்தார். ஆனால் அதற்கும் எந்த வாய்ப்பும் அமையாமல் போனது. இப்போது கூட இஸ்லாமியர்களுக்கு எதிரான மத வெறுப்பு பேச்சை அவர் பேசியதற்கான காரணம் இது இந்துக்களிடத்திலே போய் சேர்ந்தால் நம்முடைய தாலியை அறுத்து முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்கின்ற வெறுப்பு நிலைக்கு இந்துக்கள் வருவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்துக்கள் தான் பிரதானமாக கண்டித்திருக்கிறார்கள் இந்த பேச்சு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், வரலாறு அறிந்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய பணி என்ன என்பதை அறிவார்கள். கைபர் போலான் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த கூட்டம் மோடியை அதிகாரத்தில் உட்கார வைத்து ஆட்டிக் கொண்டிருக்கிற கூட்டம் தானே தவிர இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வந்தேரிகள் என்று சொல்லத்தக்க விதத்தில் அவர் பேசுகிறாரே அப்படிப்பட்டவர்களா என்று கேட்டால் வரலாறு நடிகளும் அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள். வர்ணாசிரமத்தினுடைய அடக்குமுறை தாழாமல் தங்களை கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் தத்து கொடுத்தார்களே தவிர அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் தானே. அவர்கள் அரேபியர்களா அல்லது அவர்கள் இஸ்ரேலிலிருந்து வந்தவர்களா? இல்லை, அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள். நீங்கள் தான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கைவர் போலான் கணவாய் வழியாக வந்தேரிகளாக வந்த கூட்டம். இன்னொரு செய்தியும் பேசியாக வேண்டியிருக்கிறது. தமிழ் இலக்கியத்துக்கு ஜியு போப் செய்த சாதனைகளில் இருந்து அவர் தந்திருக்கிற மகத்தான அர்ப்பணிப்பை எல்லாம் நிறைய பேசி இருக்கிறோம். ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு இஸ்லாமியர்கள் சிந்திய இரத்தத்தை கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இவர்களுக்கென்று தனி வரலாறு இருக்கிற செய்தியை நாம் படிக்க வேண்டியிருக்கும்.
அந்த வரலாறு எல்லாம் மோடிக்கு தெரியாத காரணத்தால் தான் சாவர்கருடைய வரலாறை மட்டுமே இந்தியாவினுடைய வரலாறு என்று கருதி கொண்டு வெள்ளையர்களுக்கு அடிமை சேவகம் செய்ததை மட்டுமே செய்தியாக வைத்துக் கொண்டு அவரை தியாகியாக பாவிப்பதற்கும் அவரை தியாகியாக உலக மத்தியில் அடையாளப்படுத்துவதற்குமான முயற்சியில இவர்கள் இறங்கியதனுடைய விளைவுதான் இந்த பேச்சினுடைய ஒரு அடிப்படை. ஆனால் இந்த பேச்சு இப்போது எந்த அளவுக்கு எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் கூட எதிர்நிலைப்பாட்டுக்கு போகக்கூடிய வகையில் அவருடைய எல்லா வியூகங்களும் முனைமலுங்கி இருப்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த விஷயத்தில் தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு பேச்சை மோடி பேசி இருக்க கூடாது என்று ஊடகங்களில் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி வலதுசாரி ஆதரவாளர்கள் கூட எதிர்ப்பை பதிவு செய்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் மோடி இப்போது கடைசியாக கையில் எடுத்த ஆயுதமும் முனைமுழுங்க செய்யப்பட்டிருக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனி அவருக்கு அரசியல் செய்வதற்கான எந்த வாய்ப்பும் கையில் சிக்கப் போவதும் இல்லை. அவருக்கான சாத்திய அரசியல்களும் இப்போது அவரிடத்திலே இல்லை என்பதைத்தான் நாம் இந்த சம்பவங்களின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ மினிமம் காமன் ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் இந்த சமயம் அது போன்ற ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் அவங்க செய்ததாக தெரியவில்லை. ஆனால் எல்லா கூட்டணி சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கையை இந்தியா கூட்டணி சார்பாக ஒன்று அறிவிக்கலாமா என்ற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். அது குறித்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில தமிழ்நாட்டினுடைய தழுவல் தேர்தல் அறிக்கை என்று சொல்லத்தக்க விதத்தில் தான் நான் முன்பே குறிப்பிட்டதை போல திராவிட மாடல் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை எப்படி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்துகிறாரோ அதே வழியில் இந்தியாவை வழிநடத்திட வேண்டும் என்று சமூக நீதியின் பக்கம் நின்று ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. எனக்கு தெரிந்து என்னுடைய அரசியல் அனுபவத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த முறை தயாரித்திருக்கிற தேர்தல் அறிக்கையை போன்று இதற்கு முன்பு எந்த முறையும் அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை அவர்கள் தயார் செய்ததே இல்லை. அது தமிழ்நாட்டு தேர்தல் அறிக்கையினுடைய தழுவல்கள், தமிழ்நாட்டு நலத்திட்டத்தினுடைய தழுவல்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுதான் அந்த மகளிருக்கான உதவித்தொகை 1000 இவர் ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று சொல்லியிருப்பது கூட எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வழிகாட்டு நெறிமுறையை ஏற்றுத்தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பதே போதுமானதாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி. இது இல்லாமல் ஆங்காங்கே அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கைகள் பிரதானமாக இருக்கிறது. மினிமம் காமன் ப்ரோக்ராம் எப்ப வந்ததுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறது, வாஜ்பாய் பிரதமராக போகிறார் என்ற போது தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியினுடைய கட்சிகள் கூட்டம் நடைபெற்ற போதுதான் அந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம் வெற்றி பெற்ற பிறகு அறுதி பெரும்பான்மை கிடைத்ததற்கு பிறகுதான் அந்த காமன் ப்ரோக்ராமை வடிவமைச்சாங்க. அதே மாதிரி இந்த முறையும் வெற்றி பெற்று இந்த கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் கூட்டம் எல்லாம் கூடி பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிற நேரத்தில் அந்த மினிமம் காமன் ப்ரோக்ராமை வடிவமைத்துக் கொள்வதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கிறது. ஒன்னே ஒன்றுதான் நான் புரிந்து கொள்கிற செய்தி, அன்றைக்கு கலைஞர் செய்ததை விட ஒருபடி மேலாக செய்யக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சேர்ந்திருக்கிறார். அவருடைய வியூகங்கள், அவர் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிற செய்தி, ஒரு 5 ஆண்டு காலம் எவ்வளவு நெருக்கடிகள். நான் தான் சொன்னேன் இல்லையா, நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி கொடுத்து இங்கிருந்து அழைத்து சென்றார்கள் என்று சொல்லி. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் 2019 ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி ஏன் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் தன்னுடைய விளையாட்டுகளை காட்டவில்லையா? அதே போன்று தமிழ்நாட்டில் எல்லா நிலையில் இருக்கக்கூடிய தன்னாட்சி நிறுவனங்களையும் கையில் வைத்துக் கொண்டு இந்த மாநில கட்சிகளை, இந்த மாநிலத்தை குறிப்பாக சிதைக்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்யவில்லையா? அவை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இந்த கூட்டணியை கண்ணும் கருத்துமாக இந்த தேர்தல் வரை கொண்டு சேர்த்திருக்கிறாரே. இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், கடந்த தேர்தலில் எந்த இடங்களில் எத்தனை இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டார்களோ ஏறக்குறைய 99 விழுக்காடு அதே இடங்களை, அதே தொகுதியை தந்து அவர்களை களத்திலே நிறுத்தி இருக்கிறாரே. 1-2 தொகுதிகள் தான் மாறி இருக்கிறது, வேறு எந்த மாறுபாடுகளும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் கண்ணும் கருத்துமாக ஒரு கூட்டணியே ஒரு 5 ஆண்டு காலம் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் கொண்டு சேர்த்தவர் குறைந்தபட்சம் நாளை அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அதை வழிகாட்டுகிற இடத்தில் இல்லாமலா போய் விடுவார். எனவே நான் நம்முடைய முதலமைச்சரை நம்புகிறேன். நிச்சயமாக கூட்டணி கட்சிகளினுடைய ஆட்சி, இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமைகிறதற்கு முன்பு கட்டியம் கூறுகிற வகையில் இந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம் ஏற்கனவே வழிகாட்டி இருக்கிறதே, அதை அடிப்படையாக கொண்டு இப்போதும் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் வடிவமைக்கப்படும் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ நீங்க சொல்றபடி இப்போ பார்த்தா தமிழ்நாடு திமுக கூட்டணி தலைமையிலான கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை, அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அவ்வளவு திராவிட அம்சங்களையும்
காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது அவ்வளவையும் உள்வாங்கி கொண்டு அதை அப்படியே வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அதை பற்றி நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. எனவே திராவிடம் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொல்லலாமா? இல்ல, 100 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்கள் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்பது யதார்த்தமான செய்தி தான். 2 தினங்களுக்கு முன்பு கூட முதலமைச்சர் சித்தராமையாவினுடைய ஒரு பேச்சை பார்க்க நேர்ந்தது. அதில் அவர் குறிப்பிடுகிறார், இலவச பேருந்து பயண திட்டம் குறித்து கர்நாடக அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான நிதியை திரட்டுவதற்கான பணியிலே ஈடுபடுகிறது. அதன் மூலமாக ஏற்படுகிற வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறதுன்னு. இது தமிழ்நாட்டினுடைய திட்டம் தான். அதே போன்றுதான் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே இருக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்றார் என்பது செய்தி. அதையும் நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் டெல்லியிலிருந்து கர்நாடகா வரை தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைதான் இப்போது உருவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் கடந்து நான் இவ்வளவு குறுகிய பார்வையில் இதை அடக்கிக் கொள்ள விரும்பவில்லை. கனடாவிலே இருக்கக்கூடிய கன்னட மாநகராட்சியினுடைய கன்னட நாட்டினுடைய குறிப்பிட்ட மாநகராட்சிக்கான பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருந்திருக்கிறது என்கிற ஆய்வுகளை அண்மையிலே ஒரு ஆங்கில ஏடு வெளியிட்டது. அதை கூட முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு மகிழ்ந்திருந்தார். அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் கன்னடா வரை போய் சேர்ந்திருக்கிறது, கர்நாடகத்துக்கும் போய் சேர்ந்திருக்கிறது, கனடாவுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஏன் இந்த திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும்? இந்த மாடல் ஏன் வெற்றி பெற வேண்டும்? மோடி மாடலை காட்டித்தானே நீங்கள் 2014 அதிகாரத்துக்கு வந்தீர்கள். தாய்லாந்தினுடைய விமான நிலையத்தை காட்டி இதுதான் அகமதாபாத் விமான நிலையம் என்றீர்கள். சிங்கப்பூரினுடைய பேருந்து நிலையத்தை காட்டி இதுதான் அகமதாபாத் பேருந்து நிலையம் என்று சொன்னீர்கள். இப்படியெல்லாம் போட்டோஷாப்பின் மூலமாகவும் பொய்யின் மூலமாகவும் புரட்டின் மூலமாகவும் வந்தீர்கள். 10 ஆண்டு காலத்திலேயே அம்பலப்பட்டு போய்விட்டீர்களே. இன்னும் குறிப்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் அம்பலப்பட்டு போயிட்டீர்கள். எப்போது செல்லாக்காசு நடவடிக்கை வந்ததோ அப்போதே உங்களுடைய எண்ணம் என்ன, செயல்பாடு என்ன என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள். நீங்கள் அம்பலப்பட்டு போனீர்கள். ஆனால் திராவிட இயக்கம் அரை நூற்றாண்டு கால சாதனைகளுக்கு சொந்தமான இயக்கம். இப்போது வரை அந்த இயக்கத்தை சிதலமடைய செய்ய முடியவில்லையே. இப்போது வரை அந்த இயக்கத்தின் மீது கல்லெறிய முடிகிறதே தவிர அந்த இயக்கத்தை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி விடுவோம் என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள் எல்லாம் நிர்மூலமாகி போனார்களே தவிர அந்த இயக்கம் இன்னமும் உயிர்ப்போடுதானே இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்போடுதானே இருக்கிறது என்று சொன்னால் மக்களுக்கான சித்தாந்தத்தை, மக்களுக்கான இயக்கத்தை முன்னெடுத்த அமைப்பு திராவிட இயக்கமாக இருக்கிற காரணத்தால் தான் அது இப்போதும் உயிர்ப்புடன் இருக்கிறது. பெரியார் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் மனித குலத்துக்கான தத்துவம் தானே தவிர சாதி மத பேதங்களை கடந்து விட்டு, மத அடையாளங்களை துறந்து விட்டு, இன அடையாளங்களை துறந்து விட்டு இன்றைக்கு நாம் பேசுகிறோமே, எந்த அடிப்படையில் தூய்மைவாதம் வந்தாலும் அதை ஏற்கப்படக்கூடாது என்று சொல்கிறோமே. மத தூய்மைவாதமா அதை ஏற்கக்கூடாது, இன தூய்மைவாதமா அதை ஏற்கக்கூடாது, சாதிய தூய்மைவாதமா அதை ஏற்கக்கூடாது என்று சொல்கிறோமே. இதற்கான விதையை விதைத்தவர் தந்தை பெரியார் தான். தந்தை பெரியார் தாங்கி நின்ற சித்தாந்தம் தான் பின்னாளில் அண்ணா ஏந்தி கொண்டார். அதன் பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஏந்தி கொண்டார். திராவிடர் கழகங்கள் எல்லாம் அதைத்தான் தாங்கி சுமந்தது. இன்றைக்கும் உயிர்ப்போடு தாங்கி சுமக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் அந்த நிலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கி அந்த இயக்கத்தினுடைய அரசியலை முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் இது மக்களுக்கான இயக்கமாக இருந்த காரணத்தால் தான் இப்போதும் பட்டு போகாமல் கெட்டு போகாமல் அது தளிர்த்து துளிர் விடுகிறது என்று சொல்லத்தக்க விதத்தில் இப்போதும் அந்த இயக்கம் வீறு கொண்டு இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு காரணம் அது மனிதர்களுக்கான இயக்கம், மனித குலத்துக்கான இயக்கமாகவே இருந்திருக்கிறது. அதைத்தான் இந்தியா பின்பற்றுகிறது என்று சொல்வது இந்தியாவுக்குள்ளாகவே அந்த இயக்கம் அடங்கிவிட்டது என்று சொல்லத்தக்கதாக அமைந்துவிடும். அதனால்தான் நான் கனடாவினுடைய உதாரணத்தை அடையாளம் காட்டினேன். எனவே இது உலகம் முழுமைக்கும் பின்பற்றக்கூடிய மாடலாக மிக விரைவில் மாறி வருகிறது என்பதுதான் நிதர்சனமான செய்தி. இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் ஆங்கிலத்தில் ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை என்று சொல்வார்கள். அதுபோன்று இது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கிறது. இந்தியாவுக்கு திராவிட மாடல் தான் வழிகாட்டுகிறது. இப்போ திராவிட மாடல் என்பது ஒரு இன்க்ளூசிவ் மாடல். சமுதாயத்தில் இருக்கிற எந்த பிரிவினரையும் ஒதுக்காமல் அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து சலுகைகளையும் பாகுபாடு காட்டாமல் தருவது. அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களும் அனைத்து பிரிவினரும் ஒன்றாகவே வளர்ந்திருக்கின்றோம். இதை எடுத்துக்காட்டாக கொண்டு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தியது.
இதை பார்த்து நம்ம காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த கல்வி, சுகாதாரம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவையெல்லாம் தீவிரமாக சொல்லுகிற போது இந்த திராவிட மாடல் என்பது கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், இதில் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன், அது கட்டாயமாக நாங்கள் செய்வோம் என்று அவர் சொல்லியிருப்பது. அதே போல் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு, அது மட்டும் இல்லாமல் எல்லா சமூகங்களையும் உள்ளடக்கிய அந்த இடஒதுக்கீட்டில் 50% அந்த உச்சவரம்பு என்பதை நாங்கள் நீக்குவோம், சட்டத்தில் இருக்கிறதை அதை நீக்குவோம். எனவே அனைவரும் இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சியில் பங்கெடுப்பது போல வரக்கூடிய ஆட்சி இருக்கும் என்று அவங்க சொல்லியிருப்பது, திராவிட மாடல் என்பது இனிமேல் அது இந்தியாவின் மாடலாக மாறுமா, அது நீங்கள் சொல்லுவதைப் போல மற்ற நாடுகளும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்த மாடல் வழிகாட்டுமா என்பதை பற்றி நிறைய நீங்கள் செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற போது அவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு மக்களை ஈர்க்கிறது. போகக்கூடிய இடங்களில் சிறு பிள்ளைகள் முதல் கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் வரைக்கும், பெரியவர்கள் வரைக்கும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, பெரிய அளவுக்கு ஆரவாரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பேரணியை பற்றி, கூட்டத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இதுபோல் இந்தியா முழுமையுமே அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அது போன்ற பெரிய அளவுக்கு எழுச்சியை நாம் காண முடிகிறது. இது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மக்கள் இந்த 10 ஆண்டுகால இந்த ஆட்சியை பற்றி தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மனநிலையாக நாம் கொள்ளலாமா? காங்கிரஸ் கட்சி பல்வேறு படிநிலைகளில் கட்டமைப்பு ரீதியாக தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அல்லவா? அந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இருக்க போகிறது என்று எல்லோரும் ஆருடம் கணித்தார்கள். ஊடகங்கள் எல்லாம், காட்சி ஊடகங்களிலிருந்து அச்சு ஊடகங்கள் வரை செய்தியை நாடாளுமன்றத்துக்கு முன்னோட்டமான தேர்தல் என்றுதான் வெளிப்படுத்தினார்கள். அதை எவ்வளவு கருத்தோடு கவனத்தில் கொண்டு அந்த தேர்தலை காங்கிரஸ் கட்சி அணுகியிருக்க வேண்டும். தெலுங்கானாவை தவிர மற்ற 4 மாநிலங்களிலும் தோல்வியை தழுவியது காங்கிரஸ் கட்சி. அதிலும் குறிப்பாக ராஜஸ்தானில் தன்னுடைய ஆட்சியை பறிகொடுத்தார்கள். இப்படி ஒரு நிலைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் வந்தது தன்னை காங்கிரஸ் கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு தயாராக வேண்டிய காலகட்டமாக இருந்தது. ஆனால் 2 நடைபயணங்களில் மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார் ராகுல் காந்தி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்று, காஷ்மீரிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து துவங்கி காஷ்மீர் வரை சென்ற அந்த பாரத் ஜோடோ யாத்ரா, அந்த யாத்திரையில் ராகுல் காந்தி அந்த பயணத்தை தொடருகிற போது உண்மையிலேயே வெளிப்படையாக நான் சொல்கிறேன், ராகுல் காந்தியினுடைய இந்த பயணம் முழுமை பெறாது என்றுதான் நான் நினைத்தேன். காரணம், காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மேட்டுமைத்தனமான அரசியல், காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களோடு இணக்கமாக போக முடியாத அந்த இடைவெளி, நிச்சயமாக ராகுல் காந்தியும் பார்ன் வித் கோல்டு ஸ்பூன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு வழித்தோன்றலினுடைய பிள்ளையாக அவர் இருக்கிறார். பாடோபமாக அவர் வளர்ந்திருக்கிறார். அவருடைய ஆடம்பரமான வாழ்வு, அவர் எளிமை நிலையில் இருக்கக்கூடியவர்களோடு அணுக முடியாத நிலைமை, அவரை சுற்றி வடிவமைக்கப்பட்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய வேலி, இவையெல்லாம் அவருடைய நடைபயணத்தை முழுமை பெற செய்யாது. ஆங்காங்கே 2-3 இடங்களில் நடைபயணமாக மேற்கொண்டு விட்டு அடுத்தடுத்த இடங்களில் பேருந்துகளிலோ அல்லது வாகனங்களிலோ ஒரு பயணத்தை மேற்கொண்டு காஷ்மீர் வரை சென்றடைந்து மக்களை சந்தித்து பொதுக்கூட்டமாக பேசுவார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் கொட்டுகிற மழை என்றும் கருதாமல், சுட்டெரிக்கின்ற வெயில் என்றும் கருதாமல், பாலை வீதிகளில் அவர் நடந்தே சென்று ஒரு இடத்தில் கூட அவர் எந்த இடத்திலும் வாகனத்தையோ அல்லது வேறு வசதிகளையோ பயன்படுத்தவில்லை என்று சொல்கிற விதத்தில் அந்த நடைபயணத்தை அவர் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய மனங்களை புரிந்து கொண்டு எளிய மக்களுக்கு அருகில் நின்று கொண்டு அவர்களுடைய குரலை உள்வாங்கி அந்த பயணத்தை நிறைவு செய்தார். அதோடு அவர் முடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் நிறைவு பெறவில்லை. எந்த மணிப்பூரில் இனப்படுகொலை நடந்ததோ அந்த மணிப்பூரிலிருந்து அடுத்த கட்ட பயணத்தை நியாயா யாத்ரா என்று துவங்குகிறார். தமிழிலே நாம் நீதி கேட்டு நடும் பயணம் என்று தமிழ்நாட்டில் தலைவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதை ஹிந்தியிலே பாரத் நியாயா யாத்ரா என்று சொல்லி அவர் துவங்கினார். அவருடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். மணிப்பூரிலே ஒரு அரச பயங்கரவாதம் நடைபெற்றிருக்கிறது. அங்கே பிரதமர் கூட வந்து பார்ப்பதற்கு ஒரு வக்கற்ற அருகதையற்ற மனிதராக இருக்கிறார். அங்கே பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர்
நாளைய பாரதத்தின் பிரதமராக வரப்போகிறார் என்று எல்லா மக்களும் ஆராதிக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மணிப்பூரில் இருந்து அந்த பயணத்தை துவங்கினார். முதல் இனப்படுகொலை நடந்த இடத்தில் துவங்கினார் அல்லவா, அடுத்து ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிற இடத்துக்கு வருகிறார். யாரை முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்களோ, எந்த கட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அந்த கட்சியினுடைய தலைவர் யார் என்று யாருடைய முகத்தை பார்த்து மக்கள் வாக்களித்தார்களோ அவர்களை கொல்லைப்புற வழியாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய இங்கே இருந்த எடப்பாடி பழனிசாமி போன்ற அங்கே இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவை வைத்துக் கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய அஜித் பவாரை வைத்துக் கொண்டு மராட்டிய மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை பாரதிய ஜனதா கட்சி செய்தது அல்லவா, அங்கே அந்த பயணத்தை நிறைவு செய்தார். அவர் வைத்த பெயர், அவர் துவங்கிய இடம், அவர் முடித்திருக்கிற இடம், இப்படி முக்கோணமாக நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த மக்களுக்கு ஏதோ செய்தியை கடத்துவதற்காகத்தான் ராகுல் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசும் பதட்டம் அடைந்தார்கள். மணிப்பூரிலிருந்து அவர் பயணத்தை துவங்குவதற்கு தடைகளை விதித்தார்கள். அவர் பயணத்தில் வருகிற போது ஆங்காங்கே சின்ன சின்ன இடங்களில் கலவரங்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் அவர் மசியவும் இல்லை, அசைந்து கொடுக்கவும் இல்லை. நிறைவு பயணத்தை மும்பை மாநகரில் கொண்டு வந்து அவர் முடித்தார். மராட்டிய மாநிலத்தினுடைய தலைநகரில் கொண்டு வந்து முடித்தார். இவையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக ராகுல் காந்தி இப்போது உருவெடுத்திருக்கிறார் என்பது அவர் சமூக நீதியினுடைய கோட்பாடு, இந்த மக்களினுடைய மனநிலை, இவை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிக் கொண்டு இந்த 2 நடைபயணத்தில் அவர் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறார் அல்லவா, அந்த மக்கள் காங்கிரஸ் கட்சியிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அவர் உள்வாங்கி இருக்கிறார் என்பதை அவருடைய நடைமுறை செயல்பாடுகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அவர் எளிய மக்களினுடைய மனநிலையை எல்லா இடங்களிலும் நீங்க சொன்னீங்களே, எல்லா இடத்திலையும் வரவேற்பு. 5 முறை வந்திருக்கார் சார் பிரதமர். 5 முறை பிரதமர் வந்து இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு நான் இந்தந்த நலத்திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறேன் என்று ஒரு பட்டியலை போட்டு சொல்லி இருக்க முடியுமா? இல்லையா? நிச்சயமாக செய்திருந்தால் நீங்கள் சொல்லி இருக்க முடியும். 3 ஆண்டு கால ஆட்சியை தான் நிறைவு செய்திருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் போகிற இடங்களில் எல்லாம் தொகுதி வாரியாக அந்த தொகுதிகளுக்கு செய்யப்பட்ட நலத்திட்டங்களை சொல்கிறார். தமிழ்நாடு முழுமைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கிற மகளிர் பேருந்திலிருந்து, மகளிர் உதவித்தொகையிலிருந்து, இடஒதுக்கீட்டிலிருந்து, குறிப்பிட்ட சில சதவீதமாக இருக்கக்கூடிய அந்த திருநங்கையர் திருநம்பியருக்கு தந்திருக்கிற வாய்ப்பிலிருந்து எல்லாவற்றையும் மேடையில் முழங்குகிற வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறாரா இல்லையா? 3 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டிலேயே 3 ஆண்டு கால ஆட்சியில் இவ்வளவு சாதனைகளை முதலமைச்சரால் பட்டியல் போட முடிகிறது என்று சொன்னால், 10 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நீங்கள் அதிகாரத்திலே இருந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பட்டியலை நீங்கள் போட்டிருக்க முடியும். ஆனால் இந்த 5 முறை நீங்கள் வந்த பிரச்சார பயணத்தில் ஜெயலலிதாவை பற்றி நீங்கள் பேச முடிந்தது, காமராஜரை பற்றி நீங்கள் பேச முடிந்தது, எம்ஜிஆரை பற்றி நீங்கள் பேச முடிந்தது. மாறாக உங்கள் தலைவர்கள் செய்த நலத்திட்டங்கள் குறித்து உங்களால் பேச முடிந்ததா? நீங்கள் செய்த நலத்திட்டங்கள் குறித்தாவது உங்களால் பேச முடிந்ததா? பேச முடியவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் ஒரே நாளில், அந்த பொதுக்கூட்டத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனங்களிலும் இடம்பெற்று விட்டாரு. ட்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வந்து முதலமைச்சர் கையில் கொடுத்த அந்த ஒரு காணொலி காட்சி ஒன்றுதான் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு போய் சேர்ந்ததே தவிர மோடி வந்து போன செய்தியே இருந்த இடமும் தடமும் தெரியாமல் போய்விட்டது. உங்களது கருத்துக்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அறிவிச்சுடர் தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.